மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எப்பெல்லாம் வாதம் செய்ய வரலையோ, எப்பெல்லாம் உங்களுக்கு வாதங்கள் கை கொடுக்கலையோ, அப்ப வன்முறையை கையில எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த சங்கிகள். இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்க பார்த்தோம்னா அப்படியே வன்முறையை தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரி தான் யோகிஜில இருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகைகள் உட்பட எல்லாருமே அப்படியே வன்முறையால இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நவநீத் ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த நடிகை, பாஜகவுடைய வேட்பாளர். மகாராஷ்டிராவுடைய அமராவதி தொகுதியில பாஜக சார்பில் வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க தான் இந்த நவநீத் ராணா. இவங்க வந்து தமிழ்ல வந்து நடிகர் கருணாஸ் வந்து அம்பாசமுத்திரம் அம்பானின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல கருணாஸ் ஹீரோயினா நடிச்ச ஒரு நடிகை. இந்த மூஞ்சோட கருணாஸ் ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. அதோட கருணாஸ் ஹீரோ நடிக்கிறதே விட்டுட்டாரு. ஏப்பா வேணாப்பா எனக்கு சினிமான்னு சொல்லி விடக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சூப்பர் நடிகை. இப்போ இவங்க அங்க பாஜக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டோன்னே இவங்களோட பிரச்சாரம் முழுக்க பார்த்தோம்னா அப்படியே வெறுப்ப கக்குது. இந்த மைதாமாவு வெறுப்ப கக்கிட்டு பாகிஸ்தானை இழுத்து பயங்கரமான பிரச்சாரங்கள். எல்லாம் அரே போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோ ஒரு நை சல்லோ பாகிஸ்தான் கோ அப்படின்னு சொல்லி, ஜெய் ஸ்ரீராம் சொன்னா இங்க இருந்துக்கோ, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறுப்ப கக்கிட்டு கிடக்குது. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து காதல் கடிதங்கள் எழுதுறாங்க. அதாவது ராகுல் காந்தியோட செயல்பாடு எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து கடிதம் மூலியமா உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மேலையும் ராகுல் காந்தி மேலையும் அப்படி தினம் தினம் இந்த நடிகை வெறுப்ப கக்கிட்டு கிடக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் இங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து உத்தரவு போட்டாங்களாம். பாகிஸ்தான் என்ன உத்தரவு போடுறாங்களோ அந்த உத்தரவின் படிதான் காங்கிரஸும் செயல்பட்டாங்க, ராகுல் காந்தியும் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தபடி ஒரு கருத்து சொல்லுது. அதனால யாரெல்லாம் பாகிஸ்தானின் உத்தரவுப்படி செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் அகற்றுறதுக்காக தான் பாரதியர்கள் நாங்க வந்திருக்கிறோம், நாங்க இவங்க யாரையுமே விடமாட்டோம், அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவது அது பாகிஸ்தானுக்கு ஓட்டு போடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி முழு வெறுப்பை காட்டி அந்த பாகிஸ்தான் வெறுப்பு அந்த காலத்துல அந்த விஜயகாந்த் படம் அர்ஜுன் படத்துல காட்டுவாங்க தெரியுமா, அதெல்லாம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல போய் இந்த நடிகை போய் பேசிட்டு கிடக்குது. முழு வெறுப்பை துண்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றவங்க தான் இங்க வந்து இந்தியர்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவங்களா பாகிஸ்தானை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு வெறுப்பை கக்கிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இந்த பொம்பளை பண்ணிட்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே தெலுங்கானா கிளம்பி போகுது. தெலுங்கானாவில் இவளை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க இந்த நடிகை. அப்ப அங்க போயிட்டும் ஃபுல்லா வெறுப்பு பிரச்சாரம். அங்க போயிட்டு என்ன பண்ணுதுன்னா ஓய்சி வந்து பாகிஸ்தானுக்காக வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வெறுப்பு பரப்புது. ஓய்சி பாஜக வேலை செய்யறாருன்னா கூட நம்புற மாதிரி இருக்கும், ஆனா ஓய்சி பாஜக வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இது இல்லாம ஓய்சியோட சகோதரர், இவங்களால அந்த ஓய்சி சகோதரர்களை காலி பண்றதுக்கு எங்களுக்கு 15 செகண்ட் போதும். காவல்துறை நண்பர்களே, போலீஸ் அதிகாரிகளே, நீங்க ஒரு 15 செகண்ட் நீங்க அப்படி நவுந்து நின்றுங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியாத அளவு நாங்க ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பிரஸ் மீட் கொடுத்து அப்படி ஒரு வெறுப்பு பேச்சு அந்த பொம்பளை பரப்பிட்டு இருக்குது. சரி, இந்த பொம்பளை ஏன் இந்த 15 செகண்ட் சொல்லுது, ஓய்சி சகோதரர்களை 15 செகண்ட்ல காலி பண்ணிடுவோம் அப்படின்னு எதுக்கு இப்படி வெறுப்பு பேச்சை பேசுது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான நியூஸ் நம்ம போய் தேடி பார்க்கும்போது அசாதுதீன் ஓய்சி இருக்கிறார்ல, அவருடைய தம்பி வந்து அக்பருதீன் ஓய்சி, அவர் என்ன பண்ணாரு 2013 ஒரு பேச்சு பேசினாரு. அவர் வந்து கொஞ்சம் பேச்சோட வேகத்துல முட்டாள்தனமா எங்களுக்கு வந்து 15 நிமிஷம் போதும், போலீஸ் அதிகாரிகளே நீங்க 15 நிமிஷம் மட்டும் நவுந்துட்டீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகையை நாங்க சமப்படுத்திடுவோம், அதாவது இந்துக்கள் அதிகமா முஸ்லீம்கள் கம்மியா இருக்கிறாங்கல்ல, இதை இந்து முஸ்லீமும் சமமா இருக்கிற அளவுக்கு இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்தை அந்த அக்பருதீன் ஓய்சி பேசினாரு. அப்போ அது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அப்பவுமே அந்த அக்பருதீன் ஓய்சி உடனே கைது செஞ்சாங்க. கைது செஞ்சதுக்கு பிறகு இல்ல நான் ஒரு பேச்சோட வேகத்துல நான் பேசிட்டேன், நான் பேசின தப்பு, சங்கிகளை பத்தி பேசுறதுக்கு நான் இந்துக்கள்னு சொல்லிட்டேன், நான் பேசின தப்பு, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. எப்போ 2013 முடிஞ்சு போன ஒரு கேஸ், மன்னிப்பு கேட்டாச்சு, எல்லாம் சால்வு. ஆனா இன்னைக்கு அடுத்த ஒரு 11 வருஷம் கழிச்சு இப்போ வந்து இந்த நடிகை, ஏன்னா தெலுங்கானாவுக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க இல்லையா, அதனால என்ன செய்யறாங்க, அந்த முடிஞ்சு போன கதையை எதுல 15 நிமிஷத்துல நீ எங்களை காலி பண்ணிடுவேன்னு சொன்னியா, 15 செகண்ட்ல நான் உங்களை காலி பண்ணிருவேன், உங்களை இருந்த இடம் தெரியாம அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப அங்க போய் வெறுப்பை போய் கக்குறது. அப்போ ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்காக வேலை செய்யறாரு, பாகிஸ்தானை ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவங்க பாகிஸ்தான் போயிடணும், இவங்க எல்லாம் 15 செகண்ட்ல நாங்க மொத்தமா கதையை முடிச்சிருவோம், இப்படி எல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணதால இப்போ தெலுங்கானா போலீஸ் இந்த நடிகை மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஷாத் நகர் போலீஸ் அவங்க இந்த பொம்பளை மேல
வெறுப்பு தூண்டுறது, வெறுப்பு தூண்டக்கூடிய விதமா பிரச்சாரம் செஞ்சு சொல்லி பல்வேறுபட்ட வழக்குகள்ல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இந்த நடிகை ஒரு பக்கம் வெறுப்பு பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தாங்க இதே தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜகவோட எம்எல்ஏ, அவரு ஒரு பக்கம் ரொம்ப பிரபலமான ஒரு எம்எல்ஏ, வெறுப்பு பேச்சுக்காகவே பிரபலமான ஒரு எம்எல்ஏ தான் டி ராஜா சிங் சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ. இவர் என்ன செய்யறாரு, பாடல்கள் பாடிக்கிட்டே வெறுப்பை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. ராமநவமி ஊர்வலம் நடத்துறாரு. அந்த ஊர்வலத்துல போயிட்டு வெறும் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள், இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பாடல்கள், இவரே அந்த பாட்டை பாடுறது. என்னவோ அந்த காலத்துல டி ராஜேந்தர் அவரே டைரக்ஷன் பண்ணி, அவரே தயாரி பண்ணி, அவரே இசை அமைப்பாரு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு வெண்ணவர், இவரே பாடல் பாடி இவரே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அங்க போய் முழுக்க வெறுப்பை கக்கிட்டு இருப்பாரு. இதுல இவருடைய அந்த தேர்தல் யுக்தியை பாருங்க. அவரு இந்த பாட்டு பாடி வெறுப்பு பாடல்கள் பாடுறது எல்லாமே முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஏரியாவில் மட்டும்தான். ராமநவமிக்கு நீ ஊர்வலம் நடத்துற, போ நடத்திட்டு போ, யார் உன்னை தடுத்தா? ஆனா முஸ்லிம்கள் திருவழியா தான் நான் ஊர்வலம் போவேன், அந்த முஸ்லிம்கள் திருவழியா தான் போய் நான் வெறுப்பை பரப்புவேன் அப்படிங்கிறாரு. அவர் நடத்தக்கூடிய ஏரியாக்கள் பாருங்க. ஆசிப் நகர், தெலுங்கானாவோட ஆசிப் நகர், மங்கல்ஹாட், தூல்பேட், ஜும்ராத் பஜார், பேகம் பஜார், சித்தியம்பர் பஜார், சுல்தான் பஜார், இது எல்லாமே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய வீடுகள், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கடை தெருக்கள். இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பாட்டு பாடுறது. அவரு பாடுற பாட்டு என்னன்னா, நாங்கெல்லாம் நெருப்புடா, நாங்கெல்லாம் புயல்றா, நாங்களாம் கேளுங்கடா கேளுங்கடா, பாகிஸ்தான் முல்லாக்களை கேளுங்கடா, நீங்க உங்களை நாட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்க அப்பனுக்கெல்லாம் அப்பன் நாங்க, உங்களெல்லாம் நாட்டை விட்டு துரத்துறது, பாகிஸ்தானுக்கு துரத்துறது தான் எங்க வேலை, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பாடலா பாடி அந்த ஆளு பிரச்சாரம் பண்றாரு. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தெலுங்கானாவில் இந்த ஆள் வெறுப்பு பிரச்சாரம் பரப்பி முடிச்சிட்டாரு. இப்போ இவரு என்ன செய்யறாங்க, மகாராஷ்டிராவுக்கு இவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல நீங்க இங்கேயும் அங்க வெறுப்பு பேச்சு பேசினது பத்தாது, இங்கேயும் இந்த இடத்துல ஒரு நல்லா பாருங்க. மகாராஷ்டிரா சேர்ந்த பாஜக நடிகைய தெலுங்கானாவில் வெறுப்பு பேசுறதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க. தெலுங்கானாவை சேர்ந்த பாஜக எம்எல்ஏவை நீ வெறுப்பு பேச்சு பேசுறதுக்கு மகாராஷ்டிராவான்னு சொல்லி இவங்க அங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வெறுப்பு பேச்சுகளை. அப்போ மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல போயிட்டு அவர் அங்க போய் பேசுறாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களே, நீங்க தயவு செஞ்சு முஸ்லிம்கள் கிட்ட போய் ஓட்டே கேட்காதீங்க, முஸ்லிம்களுக்கு ஓட்டு நமக்கு தேவையில்ல, நீங்க துணிச்சலான நடவடிக்கை நீங்க எடுக்கணும். எந்த அளவுக்குன்னா, ஹலால் பொருட்களை தடை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், புல்டோசர் அரசியல் செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இந்த லவ் ஜிஹாது, லேண்ட் ஜிஹாது, அதாவது இந்து பெண்களை முஸ்லிம்கள் லவ் பண்ணி லவ் ஜிஹாது பண்ணிடுவாங்களாம். இந்துக்களுடைய வீட்டுல வாடகைக்கு போயிட்டு அந்த வீடையை இவங்க அபகரிச்சிருவாங்களாம். இதுக்கு பேர் இப்ப புதுசா வச்சிருக்காங்க லேண்ட் ஜிஹாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி லேண்ட் ஜிஹாது, லவ் ஜிஹாதுன்னு சொல்லி வருது. இது எல்லாத்துக்கும் எதிராக நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிற தயாரா இருக்கணும். அந்த நடவடிக்கை எதிராக யார் வந்தாலும் சரி நம்ம துணிஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி அப்பட்டமா பொது வெளியில நின்று வெறுப்பு பேச்சு பேசுறாரு. அதோட தான் மகாராஷ்டிரா போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பாஜக எம்எல்ஏ டி ராஜா சிங் மேல மகாராஷ்டிரா போலீஸ் வெறுப்பு பேச்சை தூண்டி விட்டது சம்பந்தமான ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு நடிகை ஒரு பக்கம், இந்த பாஜக எம்எல்ஏ ஒரு பக்கம், இவங்க எல்லாம் இப்போ வெறுப்பு பேச்சுகளை மட்டுமே அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்களா கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட சரி, ஏதோ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில்லற பீஸ் தான் ஏதோ பேசுதுன்னு பார்த்தா, இவங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள், பாஜகவுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மொட்டசாமி, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்ப தேர்தல் பிரச்சாரம் கடந்த புதன்கிழமை 3 நாளைக்கு முன்னாடி அவரு போய் உத்தரப்பிரதேசல பேசுறாரு. இந்த தேர்தல் ராம் பக்தர்களுக்கும் ராம் துரோகிகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. ராம் பக்தர் வெசஸ் ராம் துரோகி நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. இவருக்கு எப்பவுமே இந்த வெசஸ் வச்சுதான் தேர்தல் நடத்துறது. இதுக்கு முன்னாடி அங்க நடந்த தேர்தல்ல இது 80க்கு 20க்கு நடந்த தேர்தல், அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான தேர்தல்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப காங்கிரஸ் கூட மோதுறதுக்காக, காங்கிரஸ் ராமுடைய துரோகிகளாம், இவங்களாம் ராமருடைய பக்தர்களாம், அதனால ராம துரோகிகள் ஓட்டு போட போறீங்களா, ராமுடைய பக்தர்கள் ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி ராமருடைய பேரை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்றாரு. கூடவே யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. இந்த பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசோட அக்பர்பூர் அந்த இடத்துல நின்று பிரச்சாரம் பண்றாரு. அப்போ அந்த பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, எனக்கு இந்த அக்பர்பூர்னு சொல்ற வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, சீக்கிரமே இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படிங்கிறாரு. அப்போ இஸ்லாமிய அடையாளம் கொண்ட எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஜனாதிபதி மாளிகையில இருந்த முகல் கார்டனோட பேரை மாத்திட்டாங்க. இதே உத்தரப்பிரதேசல அலகாபாத்னு சொல்லி முக்கியமான ஒரு நகர் இருந்துச்சு, பழங்கால ஒரு நகரம் அலகாபாத். அந்த அலகாபாத்தை பிரக்யா ராஜ் அப்படின்னு சொல்லி அதோட பேர் பாத்துறாங்க. அதாவது அலகாபாத்ன்ற இந்த பேரை பிரக்யா ராஜ்னு சொல்லி மாத்துறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவாச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஒரு பேர் மாத்திர சாதாரண விஷயம் இல்ல, எல்லா ஆவணங்கள்லயுமே அந்த பேரை மாத்தணும் படிக்கும்போது அதுக்கு 300 கோடி ரூபாய் செலவே ஆனாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் அங்க எதுவுமே இருக்கிற உத்தரப்பிரதேசல, பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு ஒரு குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு ஸ்டாண்ட் இருக்காது, பேஷண்ட்டை கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்காது, இப்படி அடிப்படை வசதி எதுவுமே இருக்காது.
ஒரு பேரு அது முஸ்லீம் பேரா இருக்கா, நான் மாத்துறேன், அதுக்கு 300 கோடி செலவாகும், பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு வெறுப்போட செயல்பட்ட நபர் இப்ப அடுத்து அக்பர்பூருக்கு குறி வச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அக்பர்பூரை மாத்துவோம் அப்படிங்கறத இவர் சூசகமா சொல்றாரு அப்படிங்கறத அங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செயல்படுறதால அக்பர்பூரோட பேரை மாத்திரும் சொல்லி ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு ராமர்களுக்கும் ராமர் பக்தர்களுக்கும் ராம துரோகிகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் சொல்லி இப்படியே கடவுள் பேர்லயுமே மதத்தின் பேர்லயுமே பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க பாஜக சேர்ந்த தலைவர்கள் அவங்களுடைய உறுப்பினர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சில மீடியாக்களுமே அதே மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிரபலமான மீடியாவா இருக்கக்கூடிய ஏசியா நெட், இந்த ஏசியா நெட்டோடைய கன்னட டிவி, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கன்னட டிவி அவங்க நேத்து ஒரு செய்தி போடுறாங்க. நம்ம நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு போலியான கருத்து கணிப்பை உருவாக்கி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க சொல்லி முழு விளக்கத்தோட நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த செய்தியை இந்த டிவி சேனல் வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இந்துக்களுடைய மக்கள் தொகை வந்து கடந்த வருஷங்கள்ல 8% அளவுக்கு இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு, முஸ்லிம்களோட மக்கள் தொகை 43% அளவுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த போலியான செய்தியை இவங்க செய்தியா போடுறாங்க. அந்த செய்தியில இவங்க எப்படி காட்சிப்படுத்துறாங்க போது இந்துக்கள் அப்படின்னு காட்டும் போது இந்தியா மேப்பங்க இந்துக்கள்னு கீழே போட்டிருக்குது, அதுவே முஸ்லிம்கள் காட்டும் போது வந்து பாகிஸ்தான் கொடி கீழே முஸ்லிம்கள், இங்க இந்தியா கொடி கீழே இந்துக்கள். அப்ப இதுல என்ன சொல்ல வரானுங்க, இந்துக்கள் தான் இந்தியாவை சேர்ந்தவங்க, முஸ்லிம்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஓப்பனாவே இந்த தேர்தல் நேரங்கள்ல இப்படி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் முழுக்கவே முஸ்லிம்கள் நரேந்திர மோடி அதை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்காரு. பிரதமர்ல இருந்து பாத்தீங்களா, இந்துக்களே உங்களுடைய இடஒதுக்கீடு உங்களோட உரிமை எல்லாமே கொண்டு முஸ்லிம்கள் புடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இதையே இவங்க தேர்தல் பிரச்சாரமா பண்ணும்போது அவங்களுக்காக எலும்பு துண்டுக்கு வாலாட்டக்கூடிய மீடியாக்களுமே இப்ப அதே பாணிகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாமே இந்த பாணியை கையில் எடுக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்தவனே பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்றவங்கள அந்த பக்கம் போய்க்கோ. அதாவது எல்லாத்தையுமே இவ்வளவு நாள் கிரிக்கெட்ல தான் இவங்க இந்த பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ஒரு பகைமையை காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேர்ல தேர்தலுமே கொண்டு வந்துட்டு முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியே ஜெயிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம சொல்றது என்னன்னா, இப்படி வெறுப்பு பிரச்சாரம் பண்ற இடத்துல மக்கள் எந்த ஒரு இடத்துலயுமே உணர்ச்சி வசப்படாம கையாளுறது மட்டும்தான் இதுக்கான ஒரே தீர்வா இருக்கும். ஏன்னா இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா, எப்படியாவது உணர்ச்சி வசப்பட்டு விட்டு அவனை, அதாவது முஸ்லிம்களை தவறான வார்த்தை சொல்லும் போது அவன் எங்க இருந்து இந்துக்களை பத்தி இந்துக்களுடைய கடவுள்களை பத்தி அதை வார்த்தையை விட்டுருவான், அதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கலாம் சொல்லிதான் இவங்க போடக்கூடிய ஒரே பிளான். அதனால இந்த சங்கிகளோட இந்த கேவலமான அரசியலுக்கு தயவு செஞ்சு யாரும் பலியாடாதீங்க. அவன் தூண்டி விடுவான், துலுக்க பசங்களே பாகிஸ்தான் போங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையில தூண்டி விடுவான். மக்கள் நாம தான் ஆக்கப்பூர்வமா முடிவு எடுக்கணும், நமக்கான தலைவனை யார் தேர்ந்தெடுக்கணும், ஓட்டு போறது யார் தேர்ந்தெடுக்கணும் சொல்லி ஆக்கப்பூர்வமான முடிவெடுக்கிறது தான் இதுக்கு ஒரே சரியான வழி. இததான் தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ரொம்ப தெளிவா. ஏன்னா இந்த பாஜகவுடைய நடிகை அந்த டி ராஜா சிங் இவங்க தெலுங்கானால தான் இந்த வெறுப்பு பேச்சு பேசியிருக்காங்க. அதனாலதான் ரேவந்த் ரெட்டி அதே தெலுங்கானால சொல்லி இருக்கிறாரு, இது பாஜகவுடைய ஒரு தேர்தல் யுக்தி, இவங்க வந்து வெறுப்பை தூண்டி விட்டு பிரச்சாரம் பண்ண பாக்குறாங்க, மக்கள் தயவு செஞ்சு அதுக்கு பலியாயிராதீங்க. மக்கள் நம்ம என்ன செய்யணும்னா கடவுளை கோயில வைங்க, பக்தியை உங்க மனசுல வைங்க. இதை தாண்டி பாஜக பக்தியை சொல்லியோ கடவுளை சொல்லியோ ஒரு கலவர அரசியல் செய்யும் போது தயவு செஞ்சு அதுக்கு பலியாயிராதீங்க. மாநிலத்தோட அமைதி, இந்த நாட்டோட அமைதியை காக்கிறதுக்காக மக்கள் நம்ம ஆக்கப்பூர்வமா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி ஒரு அருமையான கருத்து சொன்னாரு. அதை தான் நம்ம எல்லாருமே கரெக்டான ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறாரு. இந்த சங்கிகள் வெறுப்பை தூண்டக்கூடிய இந்த நேரத்துல அந்த வெறுப்புக்கு பலியாயிடாம ஆக்கப்பூர்வமான காரியம் என்னவோ எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த சங்கி கூட்டத்தை, இந்த கலவர கூட்டத்தை எப்படி வெளியில அனுப்புறது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது மட்டும்தான் இங்க ஆக்கப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரே வழி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போகும். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.